திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கார் ஓட்டுநர் ஆபத்தான நிலையில் திருப்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக அவிநாசி அருகே நியூ திருப்பூர் பகுதியில் கோவை சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியின் மீது பின்னால் வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்தில் இருவர் பலியாகியுள்ளனர். காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் பலத்த காயமடைந்த நிலையில் அவரை மீட்டு ஆம்புலன்ஸில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதில் கோவை ராமநாதபுரம் பகுதியிலிருந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறைக்கு உள்ள ஆயில் நிறுவனத்திற்கு நாள்தோறும் நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட வாடகைக்காரர்கள் நிர்வாகத்தார் பணிபுரிந்து வரும் கோவையைச் சேர்ந்த மணிவண்ணன் மற்றும் ராகேஷ் ஆகிய இருவரும் கடந்த 5 ஆண்டுகளாக இப்பகுதியில் சென்று வந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல கோவையிலிருந்து பெருந்துறையில் உள்ள ஆயில் நிறுவனத்திற்கு வாடகைக்காரில் மணிவண்ணன் மற்றும் ராகேஷ் ஆகிய இருவரும் பயணித்து சென்றுள்ளனர். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்து நியூ திருப்பூர் அருகே சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலையில் சேலம் நோக்கி பழைய அட்டை மற்றும் காகிதங்களை லோடுடன் முன்னால் லாரி சென்று கொண்டுள்ளது. வலதுபுறம் லாரி மீது அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பலமாக மோதியுள்ளது. இந்த கோர விபத்தில் காரில் பயணம் செய்த மணிவண்ணன் மற்றும் ராகேஷ் இருவரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். பலத்த காயமடைந்த ஓட்டுநரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பெருமாநல்லூர் போலீசார் உயிரிழந்த இருவரின் உடலையும் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் விபத்து குறித்து பெருமாநல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.